சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை முதலே பெய்து வரும் கனமழையால் பூந்தமல்லி நெடுஞ்சாலை மற்றும் வேலப்பன் சாவடி சர்வீஸ் சாலையில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நிற்கிறது. அந்த வழியாக சென்ற தனியார் நிறுவன வாகனம் ஒன்று பனி முடியாமல் இருந்த சாலை பள்ளத்தில் சிக்கியது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். வணக்கம் ஜெய்ஹரிஷ், விவரங்கள். வணக்கம். சென்னை அடுத்த வேலப்பஞ்சாவடி பகுதியில் அமைந்துள்ள இந்த சர்வீஸ் சாலையில் ஏற்பட்ட தேங்கியிருந்த மழை வெள்ளத்தில் வாகனம் ஒன்று சிக்கி தவித்துள்ளது. பூந்தமல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல கனமழை பெய்து வந்த நிலையில பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக பூந்தமல்லி நெடுஞ்சாலை வேலப்பஞ்சாவடி சர்வீஸ் சாலை முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியிருந்த இந்த வழியாக சென்ற வாகனம் அங்கு பணி முடியாமல் இருந்த சாலையில் இருந்து பள்ளத்தில் சிக்கியது. இதை அடுத்து கிரேன் வரவழைக்கப்பட்டு பள்ளத்தில் சிக்கியிருந்த வாகனம் மீட்கப்பட்டது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக இந்த சாலையில் இடுப்பளவு மழைநீர் தேங்கி இருப்பதும் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு இருப்பதும் இந்த சாலை விரைந்து சீரமைத்து மழை தேங்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் மழைநீர் கால்வாய் அமைக்கப்பட்டு அதில் மழைநீர் செல்லாமல் பெருக்கெடுத்து சாலையில் ஓடுவதால் மழைநீரோடு கழிவு நீரும் கலந்துள்ளதால் இந்த பகுதி முழுவதும் நீச்சல் குளம் போல காட்சி அளித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதில் ஒரு கம்பெனியுடைய பேருந்தும் மற்றும் கார் ஒன்றும் சிக்கிக்கொண்டு இந்த விபத்தில் எதிர்பாராதமாக சிக்கியதும் அதிலிருந்து ஓட்டுநர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியதும் இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ்.